அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ 12th ப்ரீவியஸ் இயர் கொஷினில் நீட் அதில் கெமிக்கல் கைனடிக்ஸ் சாப்டரில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். கெமிக்கல் கைனடிக்ஸுங்கிற சாப்டரில் நம்ம கடந்த 4 வீடியோவில் ரேட் கான்ஸ்டன்ட்டு, ஆர்டர், மாலிகுலாரிட்டி, இன்டகிரேட்டட் ஃபஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் இதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணி என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க அதை நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, இந்த சாப்டரில் நம்ம 5/7 வீடியோவில் முதல் வகை வினைகள் மற்றும் அதை தொகைப்படுத்தப்பட்ட வேக விதி போலி முதல் வகை வினைகள், அதாவது ஜூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன், அதுக்கு இன்டகிரேட்டட் ஜீரோ ஆர்டர் ஈக்குவேஷன், இதில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் அதை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். போலி முதல் வகை வினை அப்படின்னா என்ன? ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, அதில் 2 ரியாக்டன்ட் இருக்குது, 2 ரியாக்டன்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட். அந்த 2 ரியாக்டண்ட்டில் ஒன் ஆஃப் த ரியாக்டண்ட்டை எக்ஸஸாக வச்சுக்கிறோம். அப்படி எடுத்துக்கும் பொழுது அதனுடைய கான்சன்ட்ரேஷனை கணக்கில் கொள்ள வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிடுறோம். அப்போ 2ல் 1 போயிடுச்சு, 1 கணக்கிலே எடுத்துக்க வேணாம், இருக்குது ஆனால் அதை கணக்கில் எடுத்துக்க வேணாம், அப்படி 1 மட்டும் கால்குலேட் பண்ணணும். அதை வச்சுக்கிட்டு பண்ணோம் அப்படின்னம்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஜூடோ ஃபஸ்ட் ஆர்டர், தமிழில் போலி முதல் வகை. ஆக்சுவலாக அது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அதனோட வினை வகை வந்து 2, ஆனால் உன்னோட கான்சன்ட்ரேஷனை வந்து கணக்கில் கொள்ள வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குனதால் we are taking as ஜூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். அது எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னு பாருங்களேன். ஒரு 2ஆம் வகை வினையில் ஏதேனும் ஒரு வினைபிடி பொருளின் அளவு மிக அதிகமாக மிக அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவ்வினையை முதல் வகை வினையாக மாற்றி அமைப்பதையே போலி முதல் வகை வினை என்கிறோம். இங்கிலீஷில் சொல்லும் பொழுது a second order reaction can be altered to a first order. செகண்ட் ஆர்டரை ஃபஸ்ட் ஆர்டர் 2 ஒன்றா மாற்றுறோம். எப்போ? by taking one of the reactant in large excess, அதை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டு மாற்றுறோம். such reaction we are calling as pseudo. போலி இருக்கும் ஆனால் இல்லை அப்படிங்கிறது போல். எக்ஸாம்பிள் let us take any ester on hydrolysis one can get acid plus alcohol, everyone knows. எந்த ஒரு எஸ்டரையும் நீரார் பகுத்தால் கார்பாக்சிலிக் அமிலத்தையும் ஆல்கஹாலையும் தரும். இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இப்போ இங்கே எடுத்துருக்க எக்ஸாம்பிள் வந்து எத்தில் அஸ்டேட் ஆன் ஹைட்ராலிசிஸ், நீரார் பகுத்தால் நம்மளுக்கு அஸ்டிக் அமிலமும் மெத்தனாலும் தருகிறது. ரைட். இப்போ இங்கே 2 ரியாக்டன்ட் இருக்குது. அப்போ இதனோட ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2. ஆனால் இங்கே என்ன எடுத்துக்கிறோம்? வாட்டரோட கான்சன்ட்ரேஷனை எக்ஸஸ் நீங்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா, எக்ஸஸ். ஸோ வாட்டரோட கான்சன்ட்ரேஷனை எக்ஸஸாக எடுத்துட்டோம் அப்படின்னம்னா ரேட் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னம்னா ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்டர் அப்படின்னு சொல்கிறதால இந்த 2ஆம் வகை வினையை முதல் வகை வினையாக மாற்றோம். அதனால் இதுக்கு பேர் ஜூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். இப்போ வினைவேகம் ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு எஸ்டர் இன்ட்டு வாட்டர். இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், வாட்டர் டேக்கன் ஆஸ் எக்ஸஸ். அப்போ அடுத்ததில் என்ன பண்ணிடுறேன்? வாட்டரை தூக்கிடுறேன், வாட்டர் இல்லை பாருங்க. அப்போ வினைவேகம் ரேட் இஸ் ஈக்குவல் டு K1 இன்ட்டு CS3 COO CS3. ஸோ அப்போ இந்த வினைக்கு வினைவேகம் எதை பொறுத்து உள்ளது என்றால் எஸ்டரை பொறுத்து மட்டும்தான் இருக்குது, வாட்டரை பொறுத்து இல்லை. அதனால் இந்த வகை வினை சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். பூஜ்ய வகை வினை மற்றும் அதன் தொகைப்படுத்தப்பட்ட வேக விதி. செறிவு எல்லை முழுமைக்கும் ஒரு வினையின் வினைவேகமானது வினைபடு பொருளின் செறிவை பொறுத்து அமையவில்லை. தொடக்கத்திலிருந்து கடைசி வரலையும் எனில் அவ்வினை பூஜ்ய வினையாகும். A reaction in which rate is independent of the concentration of the reactant over a wide range of concentration. எவ்வளோ ரேஞ்ச் எடுத்திருந்தாலும் சரி, அது எவ்வளோ இருந்தாலும் படித்தோம் அப்படின்னா such reaction we are called them as zero order reaction independent of concentration. 1 மோல் 10 மோல் எவ்வளோ மோல் எடுத்தாலும் சரி அதை பொறுத்து அமைவதில்லை. பூஜ்ய வகை வினைகள் அரிது, ரொம்ப ரேர் தான். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் நிறையா ரியாக்ஷன் வந்து ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனாக இருக்கா அப்படின்னம்னா இல்லை. பூஜ்ய வகை ரியாக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, அதுக்கு ஒரு டெரிவேஷன் போடுறோம். இந்த டெரிவேஷனில் நம்ம தெரிஞ்சிருக்கணும். நடுவில் அந்த கிராஃப் இருக்கு இல்லையா, அதை பொறுத்தும் கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அதனால் கிராஃப் ரொம்ப முக்கியம். ஏ கிவ்ஸ் ப்ராடக்ட், இதுக்கு வினைவேகம் எழுதுகிறோம். வினைவேகம் ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு A0. A0 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கிறோம். இப்போ
இப்போ a நாட் ஈக்குவல் டு 1ன்னு வச்சோம் அப்படின்னா 1 இன்ட்டு கே வினை வேகம் இதுக்கு எழுதணும் அப்படின்னா மைனஸ் டி ஆஃப் ஏ பை டிடி மைனஸ் டி ஆஃப் ஏ பை டிடி ஈக்குவல் டு கே டிடி அப்படி இருந்தால் கொண்டு போயிருங்க கொண்டு போயிட்டோம்னா மைனஸ் டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு டிடி இன்டகிரேட் பண்ணலாமா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் இனிஷியல் டைம் 0 ஃபைனல் டைம் டி அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் இன்டகிரேட் பண்ணுறோம் இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா திஸ் ஆன் இன்டகிரேஷன் வில் கெட் இட் ஆஸ் ஏ நாட் மைனஸ் ஏ இங்கே பண்ணோம் அப்படின்னா கே இன்ட்டு டி அப்போ ஏ நாட் மைனஸ் ஏ பை இந்த டி அப்படியே இங்கே கீழே கொண்டு வாங்க இங்கே கீழே கொண்டு வந்துரு கொண்டோன்னா ஏ நாட் மைனஸ் ஏ பை டி இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிரும் கேன்னு ஆயிரும் வெறும் ஏவை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோ மீது அந்த பக்கம் கொண்டு போயிருங்க கொண்டோன்னா கேடி ஆயிரும் இந்த மைனஸ் ஏன்னு இருக்கும் அது அந்த பக்கம் போச்சுன்னா ஏவாக இருக்கும் மைனஸால் ஃபுல்லாக பெருக்குவோம் அப்போ மைனஸ் ஏ பிகம் ப்ளஸ் ஏ ஆயிரும் இது கேடின்னு இருந்தது ப்ளஸ் கேடியாக இருந்தது மைனஸ் கேடி ஆயிரும் ஏ நாட் வந்து மைனஸில் இருந்துச்சு அது என்ன ஆயிரும் ப்ளஸ்ஸாக இருக்கும் இப்போ கான்சன்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் போட்டேன்னா ஐ ஆம் கெட்டிங் எ ஸ்ட்ரெயிட் லைன் வித் நெகட்டிவ் ஸ்லோப்பு அந்த நெகட்டிவ் ஸ்லோப் எதுக்கு சமம் அப்படின்னா மைனஸ் கேவுக்கு சமம் ஸோ அதனால் இந்த ஃபார்முலா இம்பார்ட்டண்ட் ஏ நாட் மைனஸ் ஏ பை டி இஸ் ஈக்குவல் டு கே அல்லது இதனோட அடுத்த ஃபார்மேட்டு தான் இது அதனால் நம்ம இந்த ஃபார்முலாவை ஞாபகப்படுத்தினாலும் சரி அல்லது இதை வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு ஃப்ரேம் பண்ணுறதுக்காக மாற்றிருக்கிறது இப்போ ஏ நாட் மைனஸ் ஏ பை டி இஸ் ஈக்குவல் டு கே ஸோ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அட் பர்டிகுலர் டைமில் வாட் இஸ் த கான்சன்ட்ரேஷன் டீங்கிறது டைமு இது 3 தெரிஞ்சதுன்னா வி கேன் கால்குலேட் ரேட் கான்ஸ்டன்ட் இல்லாட்டி ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டு இந்த மூணில் ஏதேனும் ஒன்று அவங்க கேட்கலாம் ஜென்ரலாக பொதுவாக இதை கொடுத்துருவாங்க இதை கேட்கலாம் ஸோ அதனால் த ஃபார்முலா இஸ் இம்பார்ட்டண்ட் ஏ நாட் மைனஸ் ஏ பை டி இஸ் ஈக்குவல் டு கே அதுதான் பூஜ்ய வகை வினைக்கான இன்டகிரேட்டட் ஈக்குவேஷன் பூஜ்ய வினைக்கான அரை ஆயுட்காலம் ஆஃப் லைஃப் பீரியட் ஸோ அதுக்கான டெரிவேஷனும் நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா ப்ராப்ளம் சால்விங் பிகம் ஈஸி வினிவேக மாறிலி கே இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் மைனஸ் ஏ பை டி போன டெரிவேஷனில் பார்த்தோம் இல்லையா ஹியர் ஏ நாட் மைனஸ் ஏ பை டி இஸ் ஈக்குவல் டு கேன்ட்டு தட் ஒன்லி ஹியர் அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் இங்கே என்ன பண்ணுறோம் டீங்கிறத டி ஆஃப்னு டி டூ ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டீங்கிறத 1/T2ன்னு எழுதுகிறோம் டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் பை 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஸோ இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கே இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் மைனஸ் ஏ நாட் பை 2 இந்த இதுக்கு பதிலாக ஏ நாட் பை 2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே டீக்கு பதிலாக டி ஹாஃப் இந்த டீக்கு பதிலாக டி ஹாஃப் சிம்ப்ளை பண்ணுங்க எல்சிஎம் எடுத்து சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னம்னா கே இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் 2 டைம்ஸ் இருக்கும் அப்போ மைனஸ் ஏ நாட் 2a மைனஸ் ஏ நாட்னு இருக்கும் அப்போ ஏ நாட் பை 2 இருக்கும் அந்த 2 கீழே இருந்துச்சுன்னா 2 டி ஆஃப் அப்போ இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா இந்த டி ஆஃப் மட்டும் இங்கே கொண்டு வந்துட்டு கேவை இங்கே கொண்டு போயிருங்க அப்போ டி ஆஃப் இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் பை 2k இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் டி ஆஃப் இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் பை 2k ஃபார் 0 ஆர்டர் ரியாக்ஷனுக்கு டி ஆஃப் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷனாக இருந்ததுன்னா டி ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 0.693 பை கே அது நம்ம பின்னாடி பார்ப்போம் இங்கே 0 ஆர்டருக்கு தான் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது 0 ஆர்டருக்கு டி ஆஃப் இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் பை 2k இதை நல்லா தெரிஞ்சிருக்கணும் இது தெரிஞ்சிருந்தால் தான் we can solve the problem இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் k is equal to a naught minus a by t அப்படிங்கிற ரெண்டு ஃபார்முலாவும் தெரிஞ்சிருந்ததுன்னா we can solve the problem easily பூஜ்ய வகை வினையின் அரைவாழ் காலமானது வினைபடு பொருளின் துவக்க செறிவிற்கு நேர் விதத்தில் அமைந்துள்ளது இது மிக மிக முக்கியம் இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க with respect to zero order reaction the initial concentration is directly proportional இப்போ தான் நம்ம ஃபார்முலாவை பாருங்க எஸ் டி half directly proportional to the concentration அப்போ நேர் விதத்தில் உள்ளது ஸோ அந்த ஃபார்முலாவில் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் வேர்ட்ஸில் நம்ம போட்டிருக்கோம் வேர்ட்ஸை நம்ம போட்டிருக்கோம் துவக்க செறிவிற்கு நேர் விதத்தில் உள்ளது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் ஸ்டேட்மெண்ட் இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் பின்னாடி இருக்கும் ஸோ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்ஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் நேர் விதத்தில் உள்ளது பூஜ்ய வகை வினை வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் ஸ்டேட்மெண்ட் இதையும் நல்லா ஞாபகத்தில் கொள்ளணும் அப்போ கே இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் மைனஸ் ஏ பை டி அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும் அடுத்து டி ஆஃப் இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் பை 2k அதை நல்லா தெரிஞ்சிருக்கணும் அடுத்து பூஜ்ய வகை வினையில் அதனோட வினைபடு பொருளின் செறிவு நேர் விதத்தில் அமைஞ்சிருக்கு டி ஆஃபுக்கு அப்படிங்கிறதையும் இந்த 3 கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிருந்துன்னா வரக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையும் நம்ம நல்லா போடலாம் அடுத்தது half life of the reaction involving reactant A and
n not equal to 1. அதாவது ஃபஸ்ட் ஆர்டராக இருக்கக்கூடாது, வேறு எந்த ஆர்டராக இருந்தாலும் we can apply this. அப்போ இந்த ஃபார்முலாவையும் ஞாபகம் வச்சுக்கணும். T of is equal to 2 power n minus 1 by n minus 1 into k into a naught power n minus 1. T of is equal to 2 power n minus 1 by n minus 1 into k into a naught power n minus 1. கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கேன்? n is not equal to 1. அப்போ மற்றதுக்கெல்லாம் அவைலபிள். ஃபஸ்ட் ஆர்டருக்கு மட்டும் இது நாட் அப்ளிகபிள். ஸோ இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னம்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு பின்னாடி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது மிக முக்கியமானது. இதுவும் ஒன்று. பூஜ்ய வகை வினைக்கான சான்று நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் பிகினிங்லேயே சொல்லியிருந்தோம். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் ஆர் வெரி ரேர்ன்ட்டு. ஸோ ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. அந்த ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னம்னா ஹைட்ரஜனும் குளோரினும் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் ரியாக்ட் பண்ணி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் which is formed. Water N2O, not a hydrogen, this is N2O. N2O on dissociation gives N2 plus of O2. அப்புறம் அசிட்டோன் iodination, one of the alpha hydrogen. இங்கே இது வந்து we know this is a functional group, this is alpha hydrogen, this is also alpha we can say. So one of the alpha hydrogen is replaced by iodine. So monoiodo acetone with HI. So these are the examples for zero order reaction. ஸோ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு சில எக்ஸாம்பிள்ஸு இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்கலாம். கீழவற்றில் எது வந்து ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் இருக்குது இல்லாட்டி எது இல்லை அப்படின்லாம் கேட்பாங்க. அதனால் இந்த 3 எக்ஸாம்பிள் வி மஸ்ட் நோ இட். திஸ் ஆர் ஆல் அவைலபிள் இன் அவர் புக். நோட்: ஏ என்ற ஒரு வினைபொருள் மட்டுமே பங்கேற்கும் nth வினை வகைகளின் சமன்பாடு ஜென்ரல் ரேட் ஈக்குவேஷன் ஃபார் த nth ஆர்டர் ரியாக்ஷன் is equal to 1 by a power n minus 1 minus 1 by a naught power n minus 1 is equal to n minus 1 kt. இதுவும் நம்ம தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னம்னா sometimes it become helpful for solving the problems. ஸோ பூஜ்ய வகையான எக்ஸாம்பிள் தெரிஞ்சிருக்கணும். T of for half life of the reaction other than first order அப்படிங்கிறதுக்கு அந்த ஃபார்முலா. எஸ் ஏஐபிஎம்டி 1996 என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு வேதி வினைக்கு செறிவு வர்சஸ் நேரம் வரைபடம் வரையும் பொழுது நேர்கோடும் எதிர்கோடும் எதிர் சாய்வும் கிடைக்கிறது. நேர்கோடாக இருக்கணும், பட் அது இட்ஸ் நெகட்டிவ் ஸ்லோப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வகை வினையானது என்ன? த பிளாட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் வர்சஸ் டைம் ஃபார் எ ரியாக்ஷன் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் வித் நெகட்டிவ் ஸ்லோப். அப்படி இருந்துச்சுன்னா ஸோ அது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடியே தேரியிலையே அங்கேயே ஒரு கிராஃப் பார்த்தோம், போய் பார்க்குறோன்னா பாட்டு வரலாம். ஸோ இந்த கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைன் வித் நெகட்டிவ் ஸ்லோப் எதுக்கு? பூஜ்ய வகை வினைக்கு நம்ம வந்திருக்கு. ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா பூஜ்ய வகை வினை. பூஜ்ய வகை வினை ஜீரோ ரேட் ஈக்குவேஷன். ஸோ நெகட்டிவ் ஸ்லோப், ஸ்ட்ரெயிட் லைன் வித் நெகட்டிவ் ஸ்லோப். ஸோ பூஜ்ய வகை வினைக்கு தான் இது போல் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஃபஸ்ட் ஒன். ஃபஸ்ட் ஒன்னுங்கிறது எங்கே இருக்குது? ஜீரோ ஆர்டர் ரேட் ஈக்குவேஷன், பூஜ்ய வகை வினை. அடுத்து எய்ம்ஸ் 1999 பூஜ்ய வகை வினைக்கான வினைவேக மாறிலி கேயின் அலகு. வினைவேக மாறிலி கே இருக்கு இல்லையா, அதனோட யூனிட் கேட்குறாங்க ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு. ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் வாட் இஸ் த யூனிட் ஃபார் ரேட் கான்ஸ்டன்ட் கே? அதுக்கும் ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது, நம்ம அதை போட்டு அப்ளை பண்ணிடலாம். இதை மாணவர்கள் மனப்பாடம் பண்ணுறது பெஸ்ட்டு. கே இஸ் ஈக்குவல் டு மோல் பவர் 1 மைனஸ் 1 லிட்டர் பவர் n மைனஸ் 1 செகண்ட் இன்வர்ஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா கன்ஃபியூஸ் ஆகும். எம் பக்கத்தில் இங்கே பவரில் 1 வருமா n வருமா அப்படின்ட்டு. இங்கே எம் இருக்குது, அதனால் n வரக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணிக்கணும். மோல் எம், அதனால் இங்கே 1 மைனஸ் n, லிட்டர் n மைனஸ் 1 செகண்ட் இன்வர்ஸ். இதை ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னம்னா ஃபார் n இஸ் ஈக்குவல் டு எந்த இது கேட்குறாங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கொஷின் என்ன கேட்டிருக்கு? ரீகால் பூஜ்ய வகை வினை. அப்போ என்னங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா we have to substitute 0. இதை முதல் ஞாபகம் வச்சுக்கணும். இது ஜென்ரல் ஈக்குவேஷன். ஜென்ரல் எந்த ஆர்டருக்கு கேட்டிருந்தாலும் சரி அதுக்கு யூனிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. மோல் 1 மைனஸ் n லிட்டர் n மைனஸ் 1 செகண்ட் இன்வர்ஸ். இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஜீரோட ரியாக்ஷன் சொல்கிறதால என்னங்கிற இடத்துலலாம் 0 we have to substitute. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மோல் பவர் 1 மைனஸ் 0 L பவர் 0 மைனஸ் 1 செகண்ட் இன்வர்ஸ். நத்திங் பட் மோல் 1 மைனஸ் 0 1 0 மைனஸ் 1 மைனஸ் 1. ஸோ செகண்ட் இன்வர்ஸ். அப்போ கே அதனோட யூனிட் என்ன அப்படின்னம்னா மோல் லிட்டர் இன்வர்ஸ்
செகண்ட் இன்வர்ஸ். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாமா? மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ், மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். ஃபோர்த் ஆப்ஷனில் இட் இஸ் அவைலபிள். 4. அடுத்தது AIPMT 2002 they asked 2A gives B plus C எப்போது பூஜ்ய வினையாக இருக்கும்? அப்போ கண்டிஷன், பூஜ்ய வினையோட கண்டிஷன் நம்ம தெரிஞ்சிருக்கணும். வினையின் வினைவேகம் செறிவு ஏயின் வர்க்கத்திற்கு நேர்விகித தொடர்புடையது. It would be a zero order. It is a proportional to square of concentration of A. இப்போ நம்ம கான்சன்ட்ரேஷன் அந்த ஃபார்முலாலாம் பார்த்தா எங்கேயும் ஸ்கொயர்லாம் வந்த மாதிரி வரல. வினையின் வேகம் ஏயின் எந்த செறிவிற்கும் மாறாமல் இருக்கும் பொழுது the reaction remains same at any concentration. வினையின் வேகம் B மற்றும் C இன் எந்த செறிவிற்கும் மாறாமல் இருக்கும்போது B மற்றும் C யோட செறிவு மாறாமல் இருக்கணும். the rate of remains unchanged at any concentration of B and C. The rate of reaction doubles if a concentration of B is increased to double. B யோட concentration double ஆச்சுன்னா இருக்கலாம். செறிவு B இருமடங்காகும்போது அதிகரிக்கும்போது வினைவேகமும் இருமடங்காக ஆகும் பொழுது அது பூஜ்ய வகை வினைக்கு ஒத்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம இப்போ அப்ளை பண்ணி பார்ப்போம். we know 2A gives B plus C, ஜீரோ டர்னு சொல்லிட்டாங்க. பூஜ்ய வகை வினைகளில் வினைவேகமானது வினைபடு பொருளின் செறிவை பொறுத்து மாறாது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். இங்கே the rate of the reaction remains same at any concentration. எந்த கான்சன்ட்ரேஷனில் இருந்தாலும் ரேட் என்ன பண்ணாது மாறாதுன்னு சொல்லியாச்சு. we know வினைவேகம் ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு A. அப்போ A0 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ A0 பவர் 1 0ன்னு வச்சுருக்கோம். அதனால் 0 anything பவர் 0 1. அப்போ வினைவேகம் இஸ் ஈக்குவல் டு K. அப்போ அது K இன்ட்டு 1ன்னு அர்த்தம். பிகாஸ் A பவர் 1 A0 இஸ் ஈக்குவல் டு 1 anything பவர் 0 1. அப்போ K இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு K. இப்போ Kங்கிறது இருக்கணும். அப்படிங்கிறது போல் எங்கே ஒத்து வருதுன்னு பார்க்கணும். ஆப்ஷன் 2ல் பாங்க, வினையின் வினைவேகம் ஏயின் எந்த செறிவிற்கும் மாறாமல் இருக்கும் பொழுது. ஏன்னா கான்சன்ட்ரேஷன் டேர்மே பிரச்சனையே கிடையாது. த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ரிமைன் சேம் அட் எனி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. ஸோ அப்படிங்கிறது தான் வித் ரெஸ்பெக்ட் டு ஜீரோ ஆர்டர் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் AIPMT 2003 ஒரு வினைக்கு வினைவேக மாறிலிக்கு சமமெனில் ஒரு வினைக்கு வினை வேகமும் வினைவேக மாறிலிக்கு சமமெனில் அவ்வினையின் வினை வகை யாது? If the rate of the reaction rate is equal to rate constant, the order of the reaction is what? Rate to rate constant to equal இருக்கணும். When it is possible, we know ஜென்ரலாக என்ன எழுதுவோம், rate is equal to K into some concentration. அப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு கேன்னு நம்மளுக்கு வேணும்னா அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் A பவர் 0 இது போல் இருந்து 1 இருந்ததுன்னா தான் ஃபீஸிபிள். இப்போ போன ஈக்குவேஷனில் போன ஃபார்முலாவோட பார்த்தோம், இருந்தாலும் இங்கேயும் பார்ப்போம். அப்படி வினை வேகம் ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு A பவர் 0. A பவர் 0 எவ்வளோ? எனிதிங் பவர் 0 1. ஸோ அப்போ K இன்ட்டு 1 K. அப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு K. அப்போ வினை வேகம் அல்லது ரேட் இஸ் ஈக்குவல் டு K. அப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா பூஜ்ய வகை வினையாக இருந்துச்சு அப்படின்னம்னா வினை வேகம் ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ அதனால் ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். பாருங்கள், பூஜ்ய வகை வினை. ஸோ அப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னம்னா த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் என்னவாக இருக்கணும்? ஜீரோவாக இருக்கணும். தென் ஒன்லி இட் இஸ் ஃபீஸிபிள். நெக்ஸ்ட் AIPMT 2011 பூஜ்யப்படி வினையின் வினைவேக மாறிலியின் அலகு. நம்ம ஏற்கனவே இந்த இதே போல் சம்மு ஒரு 2-3 சம்முக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அந்த சமயத்தில் ஒன்று ஞாபகம் வச்சு சொல்லியிருந்தேன். ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் யூனிட் K is equal to mole 1 minus n லிட்டர் n minus 1 செகண்ட் இன்வர்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு சொல்லியிருந்தேன். அந்த ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். இப்போ பொதுவான வாய்ப்பாடு K is equal to mole 1 minus n லிட்டர் n minus 1 செகண்ட் இன்வர்ஸ் விட்டு போச்சு பார் செகண்ட் இன்வர்ஸ். இங்கே அடுத்ததில் வந்துருச்சு மோல் என்னங்க இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மோல் 1 minus 0 L 0 minus 1 செகண்ட் இன்வர்ஸ். மோல் 1 minus 0 1 0 minus 1 minus 1 ஸோ செகண்ட் இன்வர்ஸ். அப்போ மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே இருக்கா? எஸ், அதெல்லாம் தப்பு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டானது. அப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம்னா
இது தெரிஞ்சிருந்தால் போதும், we can solve the problem easily. அடுத்தது T half versus 1/A2 வரைபடத்தாளில் உள்ள நேர்கோடு அமைப்பை கொண்ட T half versus 1/A² என்ற வினை வகை வினை தீர்மானிப்பது எது? பூஜ்ய வகை வினையா, முதல் வகை வினையா, இரண்டாம் வகையா, மூன்றாம் வகையான்னு கேட்டிருக்காங்க. T half versus 1/A², straight line, determine the order of the reaction. எய்ம்ஸ் 2012ல் கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் T half is directly proportional to A power 1 minus n. ஏங்கிறது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், என்னங்கிறது ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். அப்போ T half versus 1/A² is equal to எப்போ பாசிபிள் n minus 1 is equal to 2, அப்போ n is equal to 2 plus 1 is equal to 3 இருந்தா அப்போ T half is equal to k into இது equal to போடும். T half is equal to k into 1/A² is a straight line. அப்போ n is equal to 3 இருந்ததுனா தான் the order become 3 இருந்தால் தான் it is possible. ஜென்ரலாக நம்மளுக்கு தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் சிலபஸில் கிடையாது, இருந்தாலும் ஹியர் தே ஆஸ்க் தேர்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். நம்மளுக்கு பொதுவாக ஜீரோ ஆர்டரும் ஃபஸ்ட் ஆர்டர் மட்டும்தான் அவைலபிள். இங்கே வந்து ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண தெரியுதா, பிகாஸ் திஸ் ஃபார்முலா வி கேன் அப்ளை ஃபார் எனி ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ அதனால் தே கிவன் அஸ் n minus 1 is equal to 2 இருக்குது. அப்போ n is equal to இந்த பக்கம் போச்சு அப்படின்னா 3. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் சிம்பிளாக நம்ம அப்ளை பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. வினைபொருளின் செறிவு மற்றும் நேரம், செறிவு கான்சன்ட்ரேஷன், டைம் ஆகியவற்றுக்கு இடையான வரைபடமானது எதிர்க்குறி சாய்வு நெகட்டிவ் ஸ்லோப் கொண்ட ஒரு நேர்கோடாகும். இதிலிருந்து வினையானது என்ன, ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், ஜீரோ ஆர்டர் அப்படிங்கிறாங்க. த பிளாட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் வர்சஸ் டைம், ஸ்ட்ரெயிட் லைன் வித் நெகட்டிவ் ஸ்லோப். ஸோ இந்த கொஷின் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஒரு வாட்டி. தட் இஸ் அங்கே நம்ம அப்ளை பண்ணோம். இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்னு. ஹியர் ஆல்சோ த சேம் இன் டிஃப்ரெண்ட் எய்ம்ஸில் கேட்டிருக்காங்க. அங்கே வந்து வேறு இதில் கேட்டிருந்தாங்க, இங்கே எய்ம்ஸ் 2013 கேட்டிருக்காங்க. சேம் ஆன்சர். டைம் வர்சஸ் கான்சன்ட்ரேஷன் பூஜ்ய வகை வினைகளுக்கு சாத்தியமானது. ஸோ அப்ளிகேஷன் ஃபார் ஜீரோ ஆர்டர். ஸோ ஜீரோ ஆர்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ இட் இஸ் அவைலபிள் இன் த செகண்ட். ஸோ செகண்ட் இஸ் த ஆன்சர். எய்ம்ஸ் 2018 கூற்று பூஜ்ய வகை வினைப்படி வினையில் வினைவிடு பொருளின் செறிவு 2 மடங்காகும்போது அதன் அரை ஆயுட்காலமும் 2 மடங்காக மாறும். For a zero order reaction, concentration of the reactant is doubled. Half life double. சரி, காரணம் பூஜ்ய வினைப்படி வினையின் வினைவேகமானது ஆரம்ப செறிவை பொறுத்து அமையாது. இதுவும் நம்ம ப்ரீவியஸில் ஒரு ஸ்டாப்லத்தில் நம்ம பார்த்தோம். எஸ், ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ஸோ இப்போ கூற்று ஒன்று, காரணம் ஒன்று சொல்லியிருக்காங்க. இது எது சரி எது தப்பு அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 4 ஆப்ஷன்ஸுக்கு லெட் அஸ் கம் ஃபார். T ஆஃப் ஃபார்முலா என்ன நம்மளுக்கு தெரியும். T ஆஃப் இஸ் ஈக்குவல் டு A0/2K ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னம்னா இதை ட்வைஸாக மாற்றுறேன், 2 டைம்ஸ். அப்போ 2 டைம்ஸாக மாற்றும் பொழுது 2 டைம் ஆஃப் A0/2K, எஸ் 2 டைம்ஸ் ஆகுது. அப்போ பூஜ்ய வினையின் அரைவாய்க்காலம் தொடக்க செறிவிற்கு நேரு விதத்தில் உள்ளது. ஏன், T ஆஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கான்சன்ட்ரேஷன். அப்போ நேரு விதத்தில் உள்ளது. அப்போ கான்சன்ட்ரேஷனை 2 மடங்காக்குனா T ஆஃப் என்ன ஆகுது, 2 மடங்காகுது. ரேஷியோ எடுத்தோம்னா 2 மடங்காகும். As T ஆஃப் zero order reaction is directly proportional to the initial concentration, hence doubling the concentration of the reactant get doubled. That is correct. அப்போ answer is second one. What is the answer second? கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணமானது கூற்றிற்கு சரியான விளக்கமாக இல்லை அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்தது நீட் 2018 ஒரு வினைபடு பொருளின் ஆரம்ப செறிவு 2 மடங்காகும் பொழுது பூஜ்ய வகை வினையின் அரை ஆயுட்காலம். இந்த கொஷினும் வேற ஒரு இயரில் கேட்டிருக்காங்க, அதே போலவே தான் இருக்குது. when initial concentration of the reactant is doubled, half life of a zero order reaction is what? டபுள் ஆகுமா, 2 மடங்கு ஆகிறதா, மாற்றம் அடைவது இல்லையா, பாதி ஆகிறதா, 3 மடங்கு ஆகிறதா அப்படின்னு கேட்குறாங்க. முன்னாடி அப்ளை பண்ணது போல தான் இந்த ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு. T ஆஃப் ஈக்குவல் டு A0/2K. இப்போ கான்சன்ட்ரேஷனை ட்வைஸாக மாற்றுறோம், 2 டைம்ஸ், 2வாக மாற்றியாச்சு. அப்போ என்ன ஆகுது, எஸ் டபுள்டு. ஸோ டபுள்டுங்கிறது தான் ஆன்சர். இதே போல் கொஷின்ஸு முன்னாடியே பார்த்தோம், இருந்தாலும் மீண்டும் பூஜ்ய வினை அரையாட்காலம் வினைபாயின தொகுதியின் செறிவிற்கு நேரு விதத்தில் உள்ளது. எனவே செறிவை 2 அளக்கும்போது T ஆஃபும் 2 மடங்காகிறது.
concentration doubled, T of also doubled. So doubledங்கிறது எங்கே இருக்குன்னு பார்க்கணும். doubled 2 மடங்கு ஆகிறது. doubled இங்கே அங்கேயும் மாற்றி போட்டிருக்கு. தமிழ் மீடியத்தில் 4ன்னு இருக்குது, இங்கே இங்கிலீஷ் மீடியத்தில் ஃபஸ்ட்டு இதில் வருது. ஸோ இதை இங்கிலீஷ் மீடியத்தில் டபுள்டுங்கிறத 1ல் எடுத்துக்கணும், தமிழ் மீடியத்தில் 2 மடங்காகிறது 4ங்கிற ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அதுபோல் எடுத்துக்கணும். ஸோ தமிழ் மீடியம் 4, இங்கிலீஷ் மீடியத்துக்கு 1 அப்படின்னு எடுத்துக்கணும் ஆன்சர். எய்ம்ஸ் 2018 பூஜ்ஜியப்படி வினையை பொறுத்த மட்டில் சரியான தேர்வு. விச் ஆப்ஷன் இஸ் வேலிட் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்? என்ன கொடுத்துருக்காங்க? டி ஆஃப் ஈக்குவல் டு இது போல் 3/2, டி 1/4, 3/2, 1/4 இது போலலாம் கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் இப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்க ஃபார்முலா சால்வ் பண்ணி எதுக்கு ஒத்து வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். பூஜ்ஜிய வகை வினை ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் A is equal to A0 minus KT we know. T of is equal to A0/2K அது நம்மளுக்கு தெரியும். ஈக்குவேஷன் 2 டிவைடட் பை ஈக்குவேஷன் 1 போடுங்க. ஈக்குவேஷன் 2 என்ன? T3/4. இங்கே என்ன? ஈக்குவேஷன் T of is equal to A0/2K. A0/2K என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ இது என்ன ஆகும்? 3/2 அவ்வளோதான். ஸோ அப்போ 3/2 டைம்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்க்கணும். தேர்ட் ஆப்ஷனில் ஒத்து வருதா பாருங்கள். எஸ், 3/2. ஸோ தேர்ட் ஆப்ஷன். ஸோ இந்த அப்ரோச் பண்ணது இன்ன வரையும் கிட்டத்தட்ட இதுவே ஒரு 5-6 வாட்டி நம்ம அப்ளை பண்ணிட்டோம் இந்த ஃபார்முலா. ஸோ இதை தெரிஞ்சிருந்ததுன்னா we can apply easily. ஸோ இந்த கொஷின் வந்து ஒரு வேதி வினையின் வினைவேக பற்றிய கீழ்கண்ட வரைபடத்தில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பூஜ்ஜிய வகை மற்றும் முதல் வகை வினைகளுக்கான எக்ஸ் மற்றும் ஒய் அச்சுகள் முறையே 2002ல் கேட்டிருக்கு. இப்படி பூஜ்ஜிய வகை வினை ஒய்யோட செறிவு வினைவேகம் மற்றும் செறிவு எக்ஸுங்கிறத மாற்றி அப்படி கொடுத்துருக்காங்க. முதல் வகை வினையை எடுத்துக்கிட்டு வினைவேகம் மாறிலி எக்ஸ் செறிவு, ஒய் ஈக்குவல் டு டி ஆஃப் மற்றும் செறிவு, ஒய் ஈக்குவல் டு வினைவேகம் மற்றும் ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா. இதை இப்படி நம்ம வச்சுக்கிட்டே பார்த்தோம் அப்படின்னம்னா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரவே முடியாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னம்னா ஒரு சார்ட்டு போல் போட்டு XY போட்டு ஜீரோ ஆர்டர் இங்கே கம்பேர் பண்ணுறது, தே ஆர் கம்பேரிங் ஆல் ஜீரோ ஆர்டர் அண்டு ஃபஸ்ட் ஆர்டர் தான் கம்பேர் பண்ணுறாங்க. ஆர்டர் போட்டுக்கிட்டு அதுக்கு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னம்னா இந்த கொடுத்துருக்க கான்சன்ட்ரேஷன் இதுக்கு செக் பண்ணோம் அப்படின்னம்னா அதுக்கு ஆன்சருக்குள்ளதை மட்டும் நான் எழுதியிருக்கேன். ஆர்டர் வந்து 0வாக இருந்து கான்சன்ட்ரேஷன் எக்ஸாக இருந்தால் ஒய் வந்து ரேட்டாக இருக்கணும். ஆர்டர் ஃபஸ்ட்டாக இருந்து எக்ஸ் வந்து கான்சன்ட்ரேஷனாக இருந்ததுன்னா ஒய் வந்து ப்ளஸ் ஆஃப், தட் மீன்ஸ் ஆஃப் லைஃபாக இருக்கணும். ஸோ அப்படிங்கிறது எங்கே ஒத்து வருது இந்த 4 ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா யூ வில் கெட் இன் செகண்ட். ஜீரோ ஆர்டர் y is equal to rate and x equal to concentration. First order y is equal to T off and x is equal to concentration. அப்படிங்கிறது இந்த கிராஃபுக்கு அப்ளிகபிளாக இருக்கணும். ஸோ அதனால் இந்த கொஷினுக்கு ஆன்சர் இஸ் செகண்ட் ஒன். தேங்க்ஸ் டு த தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். இப்போ இன்ன வரலையும் பார்த்தது என்ன அப்படின்னம்னா பூஜ்ஜிய வகை வினைக்கான அந்த இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷனில் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தடுத்த சாப்டரில் அடுத்த வீடியோஸில் இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு அரீனியஸ் ஈக்குவேஷன் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். லெட் அஸ் see the next slide, next videos. Thank you.